பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க நல்லா இருப்பீங்க, நிச்சயமாய் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆமென். இந்த 1ஆம் தேதி இந்த 8வது மாதத்தை காண செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. ஆமென். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை இந்த 1ஆம் தேதியிலே உங்களுக்கு முன்பாய் வருகிறது. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். 3 காரியங்களை குறித்து இந்த காலை வேளையில் உங்களோடு பேசியிருக்கிறேன். ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. ஆமென். நீடித்த நாட்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். நீடித்த நாட்கள். ஆபிரகாமை குறித்து சொல்கிறது, ஆபிரகாம் பூரண வயதுள்ளவராய் மரித்தார் என்று சொல்லி. மோசே மரிக்கிற போது 120 வயதாய் இருந்தார். அவருடைய பலன் குறையவில்லை, அவருடைய கண் இருள் அடையவில்லை வேதம் சொல்கிறது. அப்போ தேவன் நமக்கு நீடித்த நாட்களை கொடுக்கிறார். ஆமென். சங்கீதம் 23 கடைசியில் சொல்லுது, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நீடித்த நாட்களை கொடுக்கிறார். பயந்து போய் கிடக்குறீங்களா? உங்க வாழ்க்கை, உங்க சூழ்நிலை அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடும். இந்த சரீர பலவீனத்திலே அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடும். இந்த மாத்திரை மருந்திலே வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடும். இல்ல சிஸ்டர், பிரதர், உனக்கு ஆண்டவர் நீடித்த நாட்களை வைத்திருக்கிறார். ஆமென். எசேக்கியேல் அவருடைய வாழ்க்கையில பாருங்க, அவரை சுற்றி இருந்தவர்களுக்கு எசேக்கியேலுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் எசேக்கியேலுக்கு ஆண்டவர் ஆயுசு நாளை கூட்டி கொடுத்தார். ஆமென். நீடித்த நாட்களை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லி இந்த காலை வேளை பெற்றுக்கிடுங்க. இரண்டாவதாக, திருப்தியாக்கி நம்மை நடத்துகிறார். நீடித்த நாட்களை அவனை திருப்தியாக்கி ஆண்டவர் நம்மை திருப்தியாக்கி ஆண்டவர் நடத்துவார். எனக்கு ஃபாதர் பாட்டு தான் ஞாபகம் வருது. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். எத்தனை பேர் இந்த 1ஆம் தேதியில 8ஆம் மாசத்துல ஆமென் சொல்றீங்க? திருப்தியாக்கி நம்மை நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே திருப்தியாய் சாப்பிட்டார்கள். ஆமென். ஆண்டவர் 8ஆம் மாசத்துல உன்னை திருப்தியாய் சாப்பிடும்படி நிச்சயமாய் செய்வார். சிஸ்டர், பிரதர், ஹல்லேலூயா. பிரதர், என் வாழ்க்கையில சம்பாதிக்கிறதெல்லாம் லோனுக்கு, வட்டிக்கு, கடனுக்கு, அங்க இங்க கையில நிக்க இல்ல. இந்த 8வது மாசத்துல ஆண்டவர் ஏசேக்கு சித்தன வாழ்க்கையில முடிந்தது. ரெகோபோத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆமென் சொல்ல முடியுமா இந்த காலை வேளையில? ஆமென். ஆண்டவர் உனக்கு ரெகோபோத்தை கட்டளை இட்டு விட்டார். ஆமா, ஆண்டவர் ரட்சிப்பின் கரத்தினால் உன்னை நடத்தி செல்வார். 7 மாதங்கள் உன்னை பாதுகாத்தாரே. இந்த 8வது மாதத்திலும் உன்னை ஆண்டவர் பாதுகாத்து நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பை உனக்கு காண்பித்து நடத்துவார். நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.